வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, வாங்க 2026ஆம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு முழுமையான அலசல பாத்திரலாம். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க. ஆமாங்க. இந்த வார்த்தைய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. 2026 இது உங்களுக்கு ஒரு சாதாரண வருஷம் கிடையவே கிடையாது. இது ஒரு டர்னிங் பாயிண்ட். போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு புகழ், சவால்களுக்கு அப்புறம் ஒரு சரித்திர வெற்றி, இதெல்லாத்தையும் கொடுக்க போற ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனை ஆண்டு. சரி, எதனால இந்த வருஷம் ஒரு திருப்புமுனைன்னு சொல்றோம்? அதுக்கு காரணம் வானத்துல நடக்க போற பெரிய கிரக மாற்றங்கள் தான். முக்கியமா 3 பேர். உங்க ராசிநாதன் குரு, அப்புறம் அர்த்தாஷ்டம சனியா வர்ற சனி பகவான், கூடவே ராகுகேது பேர்ச்சி. இந்த 3 கிரகங்களோட ஆட்டம் தான் 2026ஓட முழு கதையையும் தீர்மானிக்க போகுது. வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. முதல்ல உங்க ராசி அதிபதி குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கடக ராசியில, அதாவது அவரோட உச்ச வீட்ல 8ஆம் இடத்துல உட்கார போறாரு. இது சாதாரண விஷயம் இல்ல. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில உங்க 4ஆம் வீட்ல உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு பக்கம் சவால், இன்னொரு பக்கம் மாபெரும் சக்தி. இந்த 2 தான் இந்த வருஷத்தோட மொத்த கேம் பிளானே. அர்த்தாஷ்டம சனின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துரும் இல்லையா? ஆனா உண்மையில இது எதுக்கு வருது தெரியுமா? உங்க உள் மனசோட வலிமைய சோதிச்சு உங்கள ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க வைக்கதான். ஆமா, மன அழுத்தம், உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள்னு சில சோதனைகள் வரலாம். ஆனா அது எல்லாமே உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வருவோம். இந்த சனியோட சோதனைகளை சமாளிக்க உங்களுக்கு யாரு துணையா வராங்கன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, உங்க ராசிநாதனான குரு பகவானே உச்ச பலத்தோட வராரு. 8ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுங்கிறது மறைமுகமா உங்களுக்கு தைரியத்தையும் புகழையும் பணத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. சொல்லப்போனா இது ஒரு பெரிய டிவைன் ஷீல்டு மாதிரி, ஒரு பாதுகாப்பு கவசம். சரி, இந்த கிரக நிலைகள் எல்லாம் உங்க டெய்லி லைஃப்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது? அதாவது தொழில், பணம், குடும்பம், ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன தாக்கங்கள் இருக்கும்? வாங்க இப்போ அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வேலை, பிசினஸ் விஷயத்துல இது ஒரு சூப்பரான வருஷம்னு சொல்லலாம். குறிப்பா ஃபாரின் கனெக்ஷன்ஸ் மூலமா பெரிய சக்சஸ் கிடைக்கும். நீங்க இவ்ளோ நாளா போட்ட உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் எல்லாம் இப்போ தேடி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன், கம்யூனிகேஷன், டெக் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். நீங்க செய்யற வேலையில உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டாம்ப பதிப்பீங்க. பண விஷயத்துல இந்த வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த கோட்ல சொல்ற மாதிரி உங்களுக்கு வர்ற வருமானம், அதாவது லாபம், ரொம்ப வெளிப்படையா இருக்காது. கொஞ்சம் மறைமுகமா அடுத்தவங்க கண்ணு படாம வந்து சேரும். பண வரவு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். ஆனா அத நேரடி லாபமா இல்லாம நீங்க கொடுத்த கடன் திரும்பி வர்றது, பழைய சொத்தை வித்து புது சொத்து வாங்குறது, இல்லனா இன்சூரன்ஸ், பிஎஃப் மாதிரியான சேமிப்புல இருந்து பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி வழிகள்ல இருக்கும். செலவுகளும் அதிகமா தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே வீடு, வண்டி வாங்குற மாதிரி நல்ல சுப செலவுகளா இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம், டிசம்பருக்கு அப்புறம் வர்ற கேலை யோகம் இருக்கே, அது சிலருக்கு கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருந்த மனக்கசப்பெல்லாம் மாறி பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் ஒன்னு சேருவாங்க. பிள்ளைங்க மூலமா நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும். ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோவத்தை குறைச்சு பொறுமையா அன்பா பேசுங்க. அது ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். முக்கியமா அப்பா அம்மாவோட ஹெல்த்ல இந்த வருஷம் முழுக்கவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சரி, இவ்ளோ நேரம் நல்ல விஷயங்கள பார்த்தோம். இப்போ நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களையும் பார்த்துடலாம். ஏன்னா முன்னெச்சரிக்கையா இருந்தா வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் இல்லையா? இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. அர்த்தாஷ்டம சனி கொடுக்கிற ஒவ்வொரு சவாலுக்கும் தீர்வு உங்க கையிலேயே இருக்கு பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் டயர்ட்னஸையும் கொடுத்தா உங்களுக்கான மருந்து என்ன தெரியுமா? நல்லா உடற்பயிற்சி செய்யறதுதான். உடம்புல இருந்து வேர்வை சிந்துச்சுன்னா மனசுல இருக்கிற சோர்வெல்லாம் ஓடி போயிடும். ஹெல்த்ல கான்ஷியஸா இருந்தா எந்த பாதிப்பும் உங்களை நெருங்கவே முடியாது. குறிப்பா மார்ச் மாசம் அப்பாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கான 2 தாரக மந்திரம். 1 கோபத்தை குறைக்கிறது, 2 ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த வருஷத்தை இன்னும் சூப்பரா மாத்தவும், பிரச்சனைகளோட தாக்கத்தை குறைக்கவும் நாம என்ன செய்யணும்? அதுக்கான வழிமுறைகள் இதோ. இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். நம்பர் 1, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா வேர்க்க விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்யுங்க.
அதுதான் சனியோட பாதிப்புக்கு பெஸ்ட் மருந்து. 2வது தெய்வீக அருள். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுங்க, மகான்களோட ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வாங்க, உங்க மனசுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும். 3வது உயிர்களுக்கு உணவு. குறிப்பா குளம், ஏரியில இருக்கிற மீன்களுக்கு பொறி போடுறது உங்க கர்மாவை குறைக்கும். 4வது முன்னோர்கள் ஆசி. ராமேஸ்வரம் போய் பித்திருக்காரியங்களை சரியா செஞ்சா உங்க குலமே தழைக்கும். கடைசியா 5வது தினமும் காரிய சித்தி மாலைய காதால கேளுங்க. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றி நிச்சயம். பாருங்க, சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் ஓவராலா பாக்கும்போது இந்த 2026ஆம் வருஷம் உங்களுக்கு 70% நல்ல பலன்களையே கொடுக்க போகுது. இந்த சோதனைகள் எல்லாம் உங்க வெற்றியை தடுக்க வர்றதில்ல, உங்க வெற்றி கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக்கத்தான் வருது. கடைசியா இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கேளுங்க. இந்த காலகட்டத்துல வர்ற யோகங்களோட முழு பலனையும் அனுபவிக்கிற தகுதி மத்த ராசிகளை விட தனுசு ராசிக்காரங்களான உங்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. இது எவ்ளோ பெரிய வரம் பாருங்க. சோ, அர்த்தாஷ்டம சனியோட சோதனைகளை உங்க மன உறுதியாலையும் குரு பகவானோட உச்ச பலத்தாலையும் ஃபேஸ் பண்ணி இந்த திருப்புமுனை வருஷத்தை உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் வருஷமா மாத்த நீங்க ரெடியா? உங்க வெற்றிகரமான பயணம் இப்போ தொடங்கட்டும். நன்றி.